வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் டபுள் கலர் ரோஸ் லட்கன் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 இன்ச் டயமீட்டரில் உள்ள ஒரு லிட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 கலர் ஃபேப்ரிக் நமக்கு வேணும். இதில் இந்த லிட்டை இந்த மாதிரி வச்சுட்டு அவுட்லைன் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ராவாக இப்படி ட்ரா பண்ணி எடுத்துக்கிடணும். அண்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு 2 பீசஸ் சர்க்கிள் கிளாத் கிடச்சிக்கிடும். நான் எடுத்துருக்கிற ஃபேப்ரிக் சாட்டின் கிளாத். ஒன் சைடு ரெட் கலராகவும் அதர் சைடு க்ரீன் கலராகவும் இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிடணும் அப்படின்னு பாருங்கள். நம்ம அவுட்லைன் எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கோம்ல, எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு வேணும் அப்படின்னு. அதில் தான் அந்த சர்க்கிளில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் மிஷினில் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா போதும். சீக்கிரமாக நமக்கு ஒரு ரோஸ் லட்கன் இப்போ ரெடியாக போகுது. இந்த டயக்ராமில் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த டயக்ராமில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல் சர்க்கிள் லைன்லேயும் இந்த மாதிரி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எந்த கேப் ஓப்பன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி ஃப்ரண்ட் சைடு திருப்பணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிடணும். இந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அனதர் ஃபோல்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு மார்க்கிங் மட்டும் சென்டராக இப்படி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட போகிறோம், ஒரு ஸ்லிட் கொடுத்து அந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் சைட் ரிவர்ஸில் கிளாத்தை புல் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் கிடச்சிக்கிடும்ல. ஒன் கிளாத்தை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்லிட் இந்த இடத்துல கொடுத்துக்கிடணும். எந்த கலரில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வேணுமோ அந்த கிளாத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்லிட் கொடுத்துக்கணும். இப்போ எனக்கு க்ரீன் கலர் தான் வெளியே வேணும் அப்படிங்கிறனால க்ரீன் கலர் கிளாத்தில் இந்த ஸ்லிட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை இந்த மாதிரியான இப்போ இந்த ஓப்பனில் அனதர் கிளாத்தை அது வழியாக புல் பண்ணி எடுக்கும்போது கிளாத்தோடைய ஃப்ரண்ட் சைடு நமக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ராங் சைடு இன்னர் பக்கம் போயிடுச்சு. ஸோ இப்போ ஃபினிஷிங் நீட்டாக நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரோப்பை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். நம்ம ஸ்லிட் போடாத பக்கத்தில் இந்த ரோப்பை கரெக்டாக இந்த மாதிரி சென்ட்ரு கொடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோல்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரோப் மேலே கொடுத்துட்டு அனதர் ஃபோல்டும் இந்த மாதிரி இப்படி கொடுத்துட்டு சென்ட்ரு மார்க்கிங்கில் மட்டும் நான் இப்போ பேக் சைடு காமிக்கிறேன். அந்த ஸ்லிட் இந்த சைடு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஸ்டிச்சிங் மிஷின் ஸ்டிச் இருந்தால் போதும். இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா ரோப் நல்லா அந்த இடத்துல ஸ்டிச் ஆகி அட்டாச்ட் ஆகிரும், ரிமூவ் ஆகாது. ஸோ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 2 டைம்ஸ்னால அந்த இடத்துல மிஷின் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ரன்னிங் ஸ்டிச் அந்த மிஷின் ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த ரன்னிங் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த த்ரெட்டை நாட் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை நூலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிடணும், ஒரு சுருக்கம் கொடுக்கணும். அப்போனா அந்த ரன்னிங் ஸ்டிச் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நல்லா சுருக்கி நிற்கும். நம்ம இப்போ அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கிட்டால் போதும். 1-2 டைம்ஸ் நாட் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ரோஸ் லட்கன் இப்போ ரெடி ஆயிரும். ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த டபுள் கலர் ரோஸ் லட்கனை திருப்பும்போது இந்த மாதிரியாக டபுள் ஷேட் கலர்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் லட்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த ரோஸ் லட்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.